தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் கடல் பயணம் நம்ம சேனலில் கிடைக்கிற மீன்களையும் நம்ம அனுபவத்தையும் பகிர்ந்துட்டு வர்றோம். அந்த வகையில் வலை மீன்கள் எப்படி குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதில் இப்போ நீங்கள் பார்க்குற மீன்கள்லாம் நமக்கு போட்டுங்களுக்கு அதிகமாக கிடைக்காது, வலைங்களுக்கு தான் படும். இப்போ நமக்கு கொஞ்சம் மீன் கிடைச்சிருக்கு, அந்த மீனை பார்க்கலாம். இதில் என்ன மீன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணா மீன் இருக்குது. அவங்கள்ட்ட எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பண்ணா அப்படின்னு சொல்கிற மீன். இது பெரும்பாலுமாக நமக்கு இழுவ போட்டுங்களுக்கு இது கிடைக்காது, வலைங்களுக்கு தான் படும். எப்போயாவது கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு. பண்ணா மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வறுத்தா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. வறுத்தா ஒட்டிக்கிட்டு வரும். குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மீன் வெங்கம். இப்போ பெரும்பாலும் வலைங்களுக்கே இந்த மீன் அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. எப்போயாவது தான் அந்த மீனே 1-2 கிடைக்கிது. நம்ம ஒரு நெட்டுக்கு இந்த மீன் கிடைக்கிறது ரொம்ப அதிசயம்தான். இது கூட நம்ம வாவல் இருக்குது. வாவல் எப்படி ஆயிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். காளா மீன் ஆய்வாங்க. இப்போ எல்லா மீனையும் குழம்புக்காக இப்போ ஆஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி ஆயிறாங்கங்கிறத பார்க்கலாம். இப்போ பண்ணா மீன் இப்போது அது உள்ள ரெக்கையெல்லாம் வெட்டிட்டு செகில் தட்டிகிட்டு இருக்காங்க. செகில் தட்டிட்டு அப்புறம் பீஸ் போடுவாங்க. எப்படி பீஸ் போடுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். மீனில் இப்போ காவலையை பிச்சிட்ருக்காங்க. காவலையில் பூன்னு சொல்லுவோம். அந்த காவலைக்குள்ளே பூ இருக்கும். அந்த பூவோடு சேர்த்து குடல்லாம் எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு தான் வைப்பாங்க. அந்த மீனோட தலையோட அந்த கண் மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு தான் இப்போ மீனை கட் பண்ணுவாங்க. நம்ம பெரிய துண்டுகளாகவும் போட்டுக்கலாம், சின்ன துண்டுகளாகவும் போட்டுக்கலாம். நம்ம அதாவது சாப்பிட்றவங்க பொறுத்து தான் இருக்குது அந்த மீன் நம்ம எப்படி துண்டு போடுறோம் அப்படிங்கிறது. இப்போ நைனா இப்போ மீன் குழம்புக்கு ஆஞ்சிட்ருக்காரு. அவரே எப்படி ஆயிரம் அப்படிங்கிறத சொல்லுவார். இந்த மீன் பேர் காலா. இந்த மீன் கறிக்காக இருந்தால் இந்த மீனில் ரெக்கையெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டணும். ரெக்கையெல்லாம் வெட்டிட்டு லாஸ்ட்டில் செவல் தட்டுறது சொல்கிறேன். இது வளர்க்கறதுனால காலில் வச்சு பிடிச்சிக்கிறோம். இங்கே கறினாக்கா அருவாமணி வச்சு ஆஞ்சிடலாம். கடல் மேலே ஆகும்போது நாங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும். இந்த இது முழுமையாக செவில் ஃபுல்லாக தட்டிடணும். செவில் போகுது பார்த்தீங்களா, நிறையா செவில் ஃபுல்லாக தட்டிட்டு காவலையெல்லாம் இப்படி ஆஞ்சிடணும். எடுத்துட்டு அதில் உள்ள குடல்லாம் வெளியாக்கிடணும். குடல் இந்த பூவெல்லாம் வைக்கக்கூடாது. பார்த்தீங்களா, வருது பற்றிய குடல் இதெல்லாம் வெளியாக்கிடணும். வெளியாக்கிட்டு பீஸு போடும்போது இப்படி பீஸு போட வேண்டியதுதான். குழம்புக்கு இப்படி தான் ஆயணும். அவ்வளோதான். இந்த மீன் ஆஞ்சி இப்படின்னு இந்த மீன் மீன் வெங்காயம். மீன் இது நிறைய கிடைக்காது. எப்போ கொஞ்சம் தான் கிடைக்கும். ஆனால் அது குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் முள் நிறையா இருக்கும். பார்த்து தான் சாப்பிடணும். இந்த மீனை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் ஆயும்போது
இது நேரம் சென்டர் பண்ண ஆகக்கூடாது, கொஞ்சம் லேசாக ஓட வச்சு கிராஸாக தான் வெட்டணும். இதை சென்டர் பண்ணாக்கா முள் நிறையா தட்டும், கிராஸாக வெட்டினா முள் அதிகம் தட்டும். முள்ளாக தான் இருக்கும் நிறைய, இதை இப்படி வெட்டிடணும். இது போட்ட வேண்டியது தான். குடலை அப்படி எடுத்துட்டு இந்த மீன் வந்து இது கிராஸாக தான் வெட்டணும், அதான் முள் தட்டாது தெரியும். அவ்வளோதான். நாங்கள் குழம்பு வைப்போம். எல்லா மீன் வெட்டின பிறகு சொல்கிறோம். நண்டு ஆயும் போதே ஃபஸ்ட்டு அலசிக்கணும். நண்டு ஆஞ்சிட்டு அலசிட்டு உடச்சிட வேண்டியதுதான். உடச்சிட்டு இந்த சனியை தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு சுத்தம் பண்ணணும், ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் அதில் உள்ள இந்த அசிங்கம்லாம் சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணிட்டு அலசி அப்படியே ரெண்டாக பொழந்துட வேண்டியதான். இதை நண்டாக இப்படி தான் ஆகணும், அவ்வளோதான். இது வேலை எதை எடுக்கணும், இந்த விரலை எடுத்து முறிச்சிடணும். இந்த விரலை பாக்கி எல்லாமே இது உணவு பொறுத்து தான் நல்லா சாப்பிடலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தண்ணி கடல்லேருந்து மோள்றோம், மீன் அலசத்தை பாருங்க. தண்ணி அழுத்து தண்ணி சுத்தமாக கழுவணும். மீனை சுத்தமாக 2-3 தண்ணி விட்டு கழுவணும். கழுவிட்டு பாருங்க, தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா கழுவணும். இதை குழம்புல போட வேண்டியதுதான். இது வரைக்கும் நம்ம மீன் ஆயிரத்தை பார்த்தோம். இப்போ குழம்பு எப்படி கூட்டி நம்ம குழம்பு ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து குழம்புக்கு வந்து மிளகாத்தூள் கரைச்சிட்டு இருக்காங்க. குழம்பு கரைச்சி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். குழம்பு கூட்டிட்டு இருக்காப்புல, அதையும் பாருங்க. இதுக்கு அப்படியே களி சட்டியில் குழம்புக்கு தேவையான காய்கறி அப்புறம் குழம்புலாம் கரைச்சி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம காய்கறியை போட்டு வதக்கிட்டு அந்த கரைச்சி வச்ச குழம்பு வந்து நம்ம போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். பார்க்கலாம். நம்ம குழம்பு கரைச்சி வச்சதை இப்போ சட்டியில் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்ச பிறகு இப்போ மீன் போடுறதை பார்க்கலாம். ஊற்றியா சாப்பாடு ஊற்றியா குழம்பு கொஞ்சம் இப்போ கொதித்த பிறகு நம்ம வந்து மீனை வந்து இப்போ குழம்புல போடுறாங்க.
போட்டு குழம்பு நல்லா வந்து மீன் வேக வச்சு குழம்பு கொஞ்சம் சுண்ட வச்சுட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். மீன்கள் நல்லா வெந்துருச்சு, குழம்பும் சுண்டிடுச்சு. குழம்பு இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு வலை மீன் குழம்பு ரெடி. இப்போ எல்லோரும் சாப்பிட்றாங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.